கப் ஷேப் வந்து எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம், ஃபோக்ஸ் இருக்கிற பக்கம். இதுக்கு சென்டராக ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கும் ஒரு 2 இன்ச்சு லென்த்துக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் டாட்டு, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பாருங்க, இது வந்து நான் 1/4 இன்ச்சு அகலத்துக்கும் 2.5 இன்ச் லென்த்துக்கும் தையல் போட போகிறேன். இது வந்து அகலம் எவ்வளோ வைக்கிறோமோ அதை விட அதிகமாக தான் இருக்கணும் இந்த லென்த்து. இந்த டாட் வந்து முடிக்கும் போது கொஞ்சம் சின்ன சைஸில் முடிக்கணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்கும். முடிச்சுட்டு அப்படியே இது லைட்டாக இப்படி மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும். இது இப்போ மடித்து தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஆம்கோல் டாட் வந்து அதுவே தெரியும். பாருங்க, எடுத்து பிடிச்சா கரெக்டாக அதுவே வரும். இதுக்காக நம்ம தனியாக அளவு எடுத்துகிட்டு நிறைய டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை வந்து முக்கியமாக மடித்து தைக்கணும். இந்த மாதிரி இந்த டாட் பிடிச்ச இடத்த வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சா மட்டும்தான் இந்த ஷேப் கரெக்டாக வரும், இல்லைன்னா வராது. இது வந்து 1/4 இன்ச்சு அகலத்துக்கும் 3.5 இன்ச்சு லென்த்துக்கும் தையல் போட்டுக்கலாம். இந்த தையலெல்லாம் மேக்ஸிமம் டபுள் தையலாக போட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் மறுபடியும் தையல் அடிக்கும், இது பிரிஞ்சு வந்துட்டாலுமே மறுபடியும் நம்ம தைக்கிறது கஷ்டம். அதனால் தைக்கும் போதே டபுள் தையலாக போட்டுருங்க. பாருங்கள் கப் ஷேப் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்ட்டு. கப் ஷேப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த 3 டாட்டும் முக்கோண ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் நம்ம தைச்சிருக்கிறது கரெக்டாக இருக்குன்ட்டு அர்த்தம். அதே மாதிரி தையல் முடிக்கும் போதும் வந்து இந்த லாஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி சைஸில் வந்து முடிக்கணும். அப்படி நம்ம நிறைய ஸ்ட்ரெயிட்டாகவே முடிச்சிட்டோன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த முடிக்கிற இடம் வந்து கொஞ்சம் கம்மி இடத்துல வந்து முடிக்கணும். இந்த ஆம்கோல் கிட்ட நம்ம எந்த இடத்துல டாட் பிடிச்சோமோ அதே அளவில் இன்னொரு பக்கத்துலேயும் அளவு எடுத்து இன்னொரு பக்கம் ஃபஸ்ட்டு மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அடுத்த பக்கம் தைக்கும் போது இந்த அளவு அந்த பக்கத்துலேயும் மார்க் பண்ணி இந்த ஆம்கோல் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரியே தைக்கலாம். அளவு எடுத்துகிட்டு நிறைய டைமெல்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி தான் நான் ரொம்ப வருஷமாக தைச்சிருக்கேன், எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கஸ்டமர். தேங்க்யூ.